நோக்கி படகை செலுத்தி வலை போட்டு மீன் பிடிக்கிறதுன்றது ஒரு ஸ்கில்லு, அது ஒரு கலை. அப்போ அவங்க அதை பண்ணும்போது அவங்களுக்கு அலுப்பா இருக்கும். ஸோ அப்போ அந்த அலுப்பு போறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு பாட்டை பாடி அந்த அலுப்பை போக்கிக்கிறாங்க. அப்படி வந்ததுதான் இந்த வாய்மொழி பாட்டு. ஸோ இந்த மாதிரி வாய்மொழி பாடலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு. சக்திவேல். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்தந்த ஊர்களுக்கு போய் அங்க இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுறாங்க பார்த்தீங்களா, அந்தந்த ஊர்ல அந்தந்த மக்கள், உழைக்கும் மக்கள், மீனவர்கள், உப்பு வேலை செய்யறவங்க, உமணர்கள், அதுக்கப்புறம் வந்து நிலத்துல வேலை செய்யறவங்க, அறுவடை பண்றவங்க, இந்த மாதிரி கரும்பு வெட்டுறவங்க, அந்தந்த ஹார்ட் ஒர்க், அந்த தொழில் சார்ந்த பாடல்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தாலாட்டு பாட்டு, ஒப்பாரி பாடல். பாடல் அப்படின்றது வந்து நம்ம வாழ்வியல்ல எல்லா விஷயத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அப்படி நாட்டுப்புறத்துல மக்கள் பாடக்கூடிய அந்த பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற அந்த புக்கு. அதுல இருந்து மீனவர்கள் பாடக்கூடிய இந்த பாட்டை நம்மளுக்கு பாட புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சு. சக்திவேலோட புக்கு வந்து யூபிஎஸ்சி ஆப்ஷனல் தமிழ் லிட்ரேச்சர் யாருன்னா எடுத்திருந்தீங்கன்னா தெரியும், அதுல இந்த புக் வந்து படிக்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக். யூபிஎஸ்சி ஆப்ஷனல் இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட யாராவது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த புக் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இந்த பாட்டு வந்து கடல் சார்ந்த பகுதி இது இடம்பெறக்கூடியது. மீனவ மக்களை வந்து பரதவர், பரத்தியர் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க தொழில் உங்களுக்கே தெரியும், மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவித்தல். அவங்க யூஸ் பண்ற பூ வந்து தாழம்பூ. ஸோ இப்போ பாடலுக்குள்ள போயிடலாம். விடிவெள்ளி நம் விளக்கு, ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம். ஸோ இதில் இந்த பாட்டு ஃபுல்லாக ஓமையாகவே இருக்கும். ஸோ இந்த மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது விடிவெள்ளி நம் விளக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு எது விளக்கு, அவங்களுக்கு எது ஒளி தருது அப்படின்னா அந்த விடிவெள்ளி தான். விடிவெள்ளி ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே தான் இருக்கும். அதை வச்சு வந்து அவங்க எந்த திசையில் இருக்காங்க, எந்த திசை நோக்கி அவங்க ரிட்டர்ன் வரணுன்றத தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அதனாலதான் வந்து விடிவெள்ளி தான் அவங்களோட விளக்குன்றாங்க. விரிகடலே பள்ளிக்கூடம், இந்த கடல் தான் எங்களோட பள்ளிக்கூடம். அனுதினமும் இதுல வந்து மீன் பிடிக்கும் போதுதான் நாங்க எப்படி மீனை பிடிக்கிறது, இந்த கடல் எப்படி பிஹேவ் பண்ணுது, இதுதான் எங்களுக்கு பள்ளி, இதுதான் எங்களுக்கு டீச் பண்ணுது டெய்லின்றோம். அடிக்கும் அலை நம் தோழன், இந்த அலை அடிக்கிறதுனால தானே படகு வந்து கடல் உள்ள போகுது, அதனால அந்த அலைய தோழன் அப்படின்றாங்க. அருமை மேகம் நமது குடை, இந்த மேகம் தான் எங்களோட குடை. வெண்மணலே பஞ்சுமெத்தை. அதே மாதிரி அவங்க டயர்டா இருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இதுல இல்லை. அவங்க டயர்டா இருக்கு அப்படின்னா கரைக்கு வந்து அந்த மணல்லே படுத்து தூங்கிடுவாங்க. அதான் வெண்மணல் தான் அவங்களோட பஞ்சுமெத்தை. விண்ணின் இடி காணும் கூத்து, அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு டான்ஸ் எது அப்படின்னா விண்ணுல இடிக்கக்கூடிய அந்த இடி தான். அதே மாதிரி பாயும் புயல் நம் ஊஞ்சல். ஸோ அவங்க படகு வந்து அந்த புயல்ல வந்து இப்படியும் அப்படியும் ஆடுறது அவங்களுக்கு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பனிமூட்டம் உடல் போர்வை, பனிமூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை உடல் போர்வை அப்படிங்கிறாங்க. காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, அவங்களோட வீடை கட்டுமரம்ன்றாங்க. அப்பனா அவங்க முக்காவாசி டயத்தை கட்டுமரத்திலே தான் கழிக்கிறாங்க, அதனால கட்டுமரத்தை வாழும் வீடுங்கிறாங்க. மின்னல் வரி அரிச்சுவடி, அதுக்கப்புறம் பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழு நிலவே கண்ணாடி. ஏன்னா முழு நிலவு வரும்போது தான் கடல்ல வந்து அவங்களோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அதனால முழு நிலவை கண்ணாடிங்கிறாங்க. மூச்சடக்கும் நீச்சல் யோகம், மூச்சு அடக்கி கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த திறன் வந்து யோக கலை அப்படின்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது யோக கலை. தொழும் தலைவன் பெருவானம், அவங்க தொழக்கூடிய தலைவன் யாருன்னா அந்த வானம் தான். ஏன்னா கரெக்டான டயத்துக்கு அந்த மழை இல்லாம கொஞ்சம் அவங்க வந்து சேஃபா சேர்றதுக்கு அந்த வானத்தோட உதவி தேவைப்படுது, அதனால அதை தலைவனா வணங்குறாங்க. துணிவோடு தொழில் செய்வோம். ஸோ இவ்வளவு நம்மளுக்கு கூட சப்போர்ட், இவ்வளவு இயற்கை நம்மளுக்கு துணையா இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், நம்ம துணிவோட கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வரலாம், துணிவோட தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க. ஓகே, நாட்டுப்புற பாடல் பத்தி எந்த செய்தி வந்தாலும் அதையும் படிச்சுட்டுங்க, ஏன்னா சிலபஸ்ல இருக்கு, நான் முன்னாடியே காட்டிட்டேன்.
இது எங்க இருக்கு சிலபஸ்ல, அதனால தான் இப்போ திரும்ப காட்டல. முன்னாடியே ஒரு தாலாட்டு பாட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை படிக்கும்போது நான் காட்டியிருப்பேன். ஓகே, கதிர் சுடர் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதினீங்கன்னா கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி அதை பிரிச்சு எழுதினீங்கன்னா மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் வந்து பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை வந்து அடிக்கும் அலை, அடிக்கும் அலை. அடுத்து வந்து ஒரு மேட்ச் தஃபலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க எதை எதை என்னென்னவா ஊமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருப்போம். விடிவெள்ளியை என்ன சொல்றாங்கன்னா, விடிவெள்ளியை வந்து விளக்கு அப்படின்றாங்க. விடிவெள்ளி தான் அவங்க விளக்குன்றாங்க. மணலை பஞ்சுமெத்தைன்றாங்க. புயலை ஊஞ்சலுங்கிறாங்க. பனிமூட்டத்தை போர்வைங்கிறாங்க. அவ்வளவுதான். மேபி கேட்கலாம். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மலரும் வணிகம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். அதுக்கு முன்னாடி யாராவது புது ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் பற்றி சொல்லிடுறேன் ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் கிளாஸ் போயிடலாம். ஸோ நவம்பர் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறாங்களோ அப்போ நான் பேட்சை க்ளோஸ் முடிச்சிருவேன். ஸோ என்ன சார் இருக்கும் இந்த ஜிஎஸ் கிளாஸ்க்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக் சயின்ஸ், அந்த ஃபுல் சிலபஸ், ஜிஎஸ் சிலபஸ் குரூப் 1 2 4க்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்கும். டெஸ்ட் எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும். இப்போ அன்னைக்கு நான் என்ன டாபிக் நடத்துகிறேனோ அந்த டாப்பிக்கோட கொஸ்டின்ஸை அடுத்த நாள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்த நாள் நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு படிக்க டைம் கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி நடத்துகிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து இண்டஸ் வேலியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ளஸ் ஆன்சர் கொஞ்ச நேரம் அந்த கூகுள் ஷீட்டில் கொடுத்து விட்ருவோம். ஸோ நீங்கள் அதில் கொஷின் பார்த்துட்டு கூகுள் ஷீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கொஷினுக்கு ஆன்சர் போட்டு கூகுள் ஷீட்டில் கொஷின் ஆன்சர் அந்த கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே இண்டஸ் வேலி கிளாஸ் இருக்குது அப்படின்னா, டியூஸ்டே உங்களுக்கு இண்டஸ் வேலி கிளாஸில் நடத்தப்பட்ட கண்டென்ட்டோட கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஓல்டு கொஷின் பேப்பரில் இண்டஸ் வேலி ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் கரண்ட்டாக டிஎன்பிசி இண்டஸ் வேலி பற்றி கரண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரி கொஷின் கேட்குறோன்னா அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு கொஷினை போட்டுருவோம். ஸோ நீங்கள் கூகுள் ஷீட்லேயே டெஸ்ட் எழுதிடலாம். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு சப்மிட் கொடுத்தப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும். எத்தனை கொஷின் எவ்வளோ கரெக்டு என்னன்ட்டு. ப்ளஸ் கூகுள் ஷீட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால எங்களால் உங்களை மானிட்டர் பண்ணவும் முடியும். யார் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு அதில் பார்க்க முடியும். யார் யார் எழுதலனும் அதில் தெரியும். ஸோ அன்னன்னைக்கு நடத்துறத அடுத்தடுத்த நாள் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்தடுத்த நாள் எழுதிட்டு வரணும் நீங்கள். இது இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடே அந்த 5 நாள் என்ன கிளாஸ் நடக்குதோ அதுக்கான டெஸ்ட் சண்டே இருக்கும். சண்டே வந்து ஜிஎஸ் மட்டும் 100 கொஸ்டின்ஸ் அந்த 5 நாள் என்ன நடத்தணுமோ அதை வந்து சண்டே உங்களுக்கு மறுபடியும் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 5 நாளில் அன்னன்னைக்கு டெய்லி டெஸ்ட் போக இதில் ரிப்பீட் ஆகாத வேற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் ரெப்படேஷன் இருக்காது. அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மொத்தமாக நீங்கள் எழுதி பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சால்விங் அந்த எபிலிட்டி வரும், டெவலப் ஆகும். எக்ஸாம் ப்ரெஷர் அந்த டென்ஷனை ஹேண்டில் பண்ணுற அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குரூப் 1 2 அட்டன் பண்ணும்போது அது இன்னொரு கொஷின் பேப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் கிளாஸு இப்படிதான் இருக்கும். ஸோ இது மொத்த ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 தான் மொத்தமாக இந்த டெஸ்ட் சீரீஸு ப்ளஸ் கிளாஸு எல்லாம் சேர்த்தே. ஸோ கொஷின் எடுக்கிறதும் நான் தான் எடுக்க போகிறேன், கிளாஸஸும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ் பற்றின பயத்தை உங்களுக்கு போக்குறதுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பாக உதவும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணுறது, டிமோட்டிவேட் ஆகிருந்த டைம்லையும் எப்படி மோட்டிவேட் பண்ணி பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தருவேன்.
அதெல்லாம் வந்து நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஃபேஸ் பண்ணது, நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எப்படி டவுன் ஆனேன், நான் எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றத வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மைண்டை யூஸ் பண்ணி எப்படி படிக்கலாம், மைண்டு வந்து எப்பவுமே வந்து உங்களை லேசியாக வச்சுக்கவே பார்க்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த முறை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ் கிளாஸில் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் குரூப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண விட்ருவோம். ஸோ இப்போ 20 பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதை வந்து 4 பேராக 5 குரூப்பாக பிரிச்சுருவோம். அந்த 4 பேர் படித்து அவங்களுக்குள்ள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஷின் கேட்டுக்கிறது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்பீட் பண்ணிக்கிறது. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுன்னு தனித்தனியாக இருந்தீங்கன்னா கரண்ட் காம்படிஷன் என்ன, உன் கூட இருக்க காம்படிட்டர்ஸ் எப்படி படிக்கிறாங்க என்னன்ற ஐடியா உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி விடும்போது ஒருத்தர் டச்சில் இருப்பீங்க. அவங்க அவங்க என்ன ரேஞ்சில் படிக்கிறாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்ற இது தெரியும். ஸோ அந்த காம்படிஷனுக்குள்ளவே உங்களை இது வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த குரூப்பிங் டெக்னிக் வந்து நான் எப்பவுமே கிளாஸில் யூஸ் பண்ணுவேன். அது லாஸ்ட் டைம் குரூப் 4க்கு அந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வாட்டி பேட்ச்லேயும் வந்து இந்த குரூப் ஃபார்ம் பண்ணி பசங்களை படிக்க வைக்கிற அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ். ப்ளஸ் இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சிலபஸ் பழைய கொஷின் பேப்பர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து டிஎன்பிசி நீங்கள் சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கான வழி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெட்டீரியலுக்குள்ளே போகணும். சிலபஸ் பழைய கொஷின் பேப்பர், சிலபஸை எப்படி கொஷினாக கன்வெர்ட் பண்ணுது டிஎன்பிசி, சிலபஸில் இருக்கிற எந்த ஏரியாவை கொஷினாக மாற்றுது. அப்போ நான் வந்து அப்படி கொஷின் கேட்டால் எப்படி நான் படித்தா அந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். இந்த டெக்னிக் வந்து கரெக்டாக தெரிஞ்சவன் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவான். இது தெரியாதவன் சுற்றி வளைச்சி 5 வருஷம் 6 வருஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணுவான், இல்லைனா கிளியர் பண்ணாமே போயிடுவான். ஸோ அதனால் வந்து அந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் அதை தான் சொல்லிக் கொடுப்பேன் கிளாஸில். சிலபஸை எங்கே புக்கில் படிக்கணும், அதுலேருந்து கொஷின் எப்படி வருது, அதை எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ சிலபஸ்லேருந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸை கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுருவேன். எப்படி சால்வ் பண்ணுன்றதை நீங்கள் டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ கிளாஸ் வந்து ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த போஸ்ட்டும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கணும், இல்லை ஃபீஸில் ஏதாவது இது இருக்குது, நான் வந்து கொஞ்சம் புவர் பேக்ரவுண்டில் இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஃபீஸில் கன்செஷன் அதெல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. வளரும் வணிகம், இது வந்து வணிகத்தை பற்றின ஒரு டாபிக். ஸோ வணிகம் அப்படின்ற அந்த டாப்பிக்கும் சிலபஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் இந்த யூனிட்டும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு உற்பத்தி பண்ணுறீங்க ஒரு பொருளை, ஒரு பொருளாதாரம், ஒரு சமூகம், சூழ்நிலை அப்படின்னு அமையும் போதே ஒரு சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பணியை செய்வாங்க. பணி செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது. அப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பொருளாக உற்பத்தி பண்ண மாட்டாங்க, சர்வீஸாக பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் பொருள் எதுவும் உற்பத்தி பண்ணல, நான் கண்டென்ட்டை கெயின் பண்ணுறேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பொருளாக உங்கள் கைக்கு நான் எதுவும் கொடுக்கறது இல்லை, எல்லாமே சைக்காலஜிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொருளாக உற்பத்தி பண்ணுவாங்க. வேர்க்கடலை, அரிசி, கோதுமை, இந்த மாதிரி பொருளாக உற்பத்தி பண்ணி அதை வச்சு சம்பாதிப்பாங்க. ஸோ இப்படி பொருளாக உற்பத்தி பண்ணி அதை பிறருக்கு கொடுக்கறது தான் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறவன் வணிகர், வாங்குறவன் நுகர்வோர். ஸோ இது பேசிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று வணிகம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. பண்டமாற்று வணிகம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அவங்களுக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருளை நீங்க மாத்திக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெளியே வந்து சிக்குமுடி மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. உங்க ஊர்லலாம் விற்கிறாங்களான்னு தெரில. சக்கரை பாகுலாம் போட்டு ஒரு மிட்டாய் மாரி ஒன்று செஞ்சுருப்பாங்க. ரோஸ் கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் மஞ்சள் கலரில் அந்த மிட்டாய் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா
வீட்ல முடி இருந்தா அவங்க கிட்ட நீங்க குடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் மிட்டாயா குடுப்பாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவோம்னா, வீட்ல வேஸ்ட்டா போற முடி, தல வாரும்போது சிக்காகுற முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி, அத வந்து அந்த மிட்டாய்க்காரங்கிட்ட குடுத்து மிட்டாயா மாத்தி வாங்கிக்குவோம். ஸோ இது ஒரு பண்டமாற்று தான். அதே மாரி கயலாங்கடைக்காரங்க வருவாங்க தெருவுல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம் வந்து அவன் ஒரு புது பொருள் வச்சுன்னு இருப்பான். புது கடாய் இது மாரிலாம். உங்ககிட்ட இருக்க பழைய பொருள குடுத்துட்டு, அந்த புது பொருள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பண்டமாற்று அப்படிம்பாங்க. அவன் அத எடுத்துன்னு போய் ப்ராசஸ் பண்ணி வேற எங்கனா வித்து அவன் காசாக்கிடுவான். ஸோ இது பண்டமாற்று. காசு கரன்சி சிஸ்டம் உருவாகுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வழக்கம் வந்து பண்டமாற்று. ஸோ பண்டமாற்று வந்து சங்க காலத்துல ரொம்ப பரவலா நடைமுறையில இருந்ததுன்றதுக்கான ஆதாரங்களா நிறைய பாட்டுங்க கொடுத்திருப்பாங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் அப்படின்னு நற்றிணை பாட்டு சொல்லுது. அதாவது உமணர் என்ன பண்றான்னா, அவங்கிட்ட இருக்க உப்பை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வெண்ணெல்ல வாங்கிட்டு வரான் அப்படின்றாங்க. உப்புக்கு அரிசி வந்து மாத்திக்குவாங்க அந்த காலத்துல. இது பாரம்பரியம் தொட்டு ஒரு வழக்கமா இருக்குது. அடுத்து பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு குறுந்தொகை பாட்டு சொல்லுது. பால் கொண்டு வந்து அதுக்கு பதில் கூழ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சொல்லி அகநானூறு பாட்டு வந்து சொல்லுது. பொண்ணை கொண்டு வந்துட்டு கரின்றது வந்து இந்த இடத்துல மிளக மீன் பண்றாங்க. அகநானூர்ல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு. அதை பத்தின குறிப்பு இதுல கொடுத்துருக்கான். அப்போ வெளிநாட்டுல இருந்து பொண்ணை நம்ம வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கறினா பெப்பர் ஸ்பைசஸ் அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது ரொம்ப தீவிரமா நடந்திருக்கு. ரோம் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பெருமளவு வந்து வணிகம் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்துல ரோம் நாடு வந்து இங்க இருக்கக்கூடிய பொண்ணெல்லாம் வந்து காலி ஆயிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கு தடை விதிக்கணுன்ற அளவுக்கு போயிருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து வணிகத்துல அப்பர் ஹேண்ட்ல இருந்திருக்கிறோம். நம்ம தான் டாமினேட் பண்ணியிருக்கோம் வணிகத்தை. ஸோ ஏன்னா இங்க அவ்வளோ ஸ்பைசஸ் விளையுது, அது அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால. ஸோ அதுக்கான குறிப்பு அகநானூர்ல இருந்திருக்கு. பொண்ணோடு வந்து கரியோட பெயரும். ஸோ இது எந்தெந்த பாட்டு எந்தெந்த நூல்ல இடம்பெற்று இருக்குன்றத படிச்சுக்கங்க மீனிங்கோட. அடுத்து வணிகத்தோட வகைகள் சிலது கொடுத்துருப்பாங்க. தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம் சொல்லி. தரை வழியா வந்து அந்த காலத்துலலாம் எருது, குதிரை, கழுதை இதை வச்சு பொருட்களை ஏத்திக்கிட்டு போய் தூரமா போய் வித்துட்டு வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வணிகர்களோட குழு இருக்கும். வணிக சாத்து அப்படிம்பாங்க. வணிகர்கள் பொதுவா அந்த காலத்துல எப்படி வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா குழுவா போய் தான் விற்பாங்க. ஏன்னா நீங்க தனியா போகும்போது திருட்டு பயம் அதிகம் அந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் இந்த சைட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டு துணிகள் நிறைய கிடைக்கும். இந்த காலத்துல பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அவனை ஃபோன் பண்ணி சொன்னா நம்மளுக்கு டெலிவரி பண்ணி விட்டுறான், கொரியர் அனுப்பிச்சிடுறாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டு விளையுதுன்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு வணிகன் வாங்கி அதை கழுதை மேலேயோ குதிரை மேலேயோ வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு ஊருக்கு கொண்டு வந்து வித்தா மட்டும்தான் இன்னொரு ஊர் மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சேரும். அப்போ அவங்க வந்து வணிகர்கள் தனியா அதை வாங்கிட்டு வரும்போது அவங்க வாங்கிட்டு வர அந்த விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையர்களோ திருடர்களோ அடிச்சு அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிடலாம் தனியா வரும்போது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க, குழுவா போக ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து போறது, குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து போவாங்க. அங்கங்க தங்கி டென்ட் அடிச்சு சாப்பாடு இதெல்லாம் அவங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு அப்படி அப்படியே நடந்து நடந்து போய் பொருட்களை வித்துட்டு லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி பாமானது தான் அந்த வணிக சாத்துன்ற குழு. அடுத்து பாத்தீங்கன்னா கடல் வழியாகவும் வந்து வணிகம் நடக்கும். கப்பல் மூலமா நடக்கக்கூடிய வணிகம். ஸோ கப்பல் இந்த துறைமுக நகரங்கள்லாம் பட்டினம், பாக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் கடலோரத்துல இருக்கா, மீனம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பாக்கம்னு முடியக்கூடிய நிறைய ஊர்கள் வந்து கடலோரத்தை ஒட்டி வரும். ஸோ பட்டினம் முடிய சொற்களும் அந்த மாதிரிதான். காவிரி பூம்பட்டினம் கடலோரத்துல இருக்கிறது இந்த மாதிரி. ஸோ தமிழ்நாட்டுல தலை சிறந்த துறைமுகம்னு சொல்லிட்டு பூம்புகாரை சொல்றாங்க. சோழர்களோட துறைமுகமா இருந்த பூம்புகாரை சொல்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வணிகத்தை இன்னொரு வகையா எப்படி பிரிக்கிறாங்கன்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் சொல்லி பிரிக்கிறாங்க. தனிநபரே சும்மா ஒரு காய்கறி தள்ளுவண்டி கடை வச்சுட்டு இருக்கிற ஒரு தனிநபர் வணிகம் சொல்லலாம். அவர் எங்கேயோ வாங்கிட்டு வந்து தனிநபரா சேல்ஸ் பண்ணி ஏதோ லாபம் பார்ப்பார்.
நிறுவன வணிகம்ன்றது வந்து ஒரு நிறுவனமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி ப்ரொஃபஷனலா பண்றது நிறுவன வணிகம். அடுத்து சிறு வணிகம் இருக்கு. ஸோ நம்ம அன்றாட தேவையான இந்த பால், கீரை, காய்கறி இதெல்லாம் அங்கங்க வச்சு வித்துட்டு இருப்பாங்க காய்கறிலாம். அதெல்லாம் சிறு வணிகம், சிறு வணிகர்கள். பெருவணிகம் அப்படின்றது வந்து இந்த சிறு வணிகர்களுக்கு பொருள் சப்ளை பண்றவன் பெருவணிகன். பெருவணிகருக்கும் ரெகுலர் கஸ்டமருக்கும் தொடர்பு இருக்காது. பெருவணிகன் என்ன பண்ணுவான், பல்க்ல வாங்கிட்டு வந்து லாட்ல வந்து சிறு வணிகர்களுக்கு லாட்டா பொருளை வித்துருவான். சிறு வணிகன் பெருவணிகன்ட்டு இருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன கடையா போட்டு நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இது வணிகத்தோட சில வகைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி ஆயிருக்கு சங்க காலத்துல அப்படின்னா, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. சைனால இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி ஆயிருக்கு. அரேபியால இருந்து குதிரைங்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம். இது சங்க காலத்து தொட்டு தமிழ்நாட்டுக்கும் பிற நாட்டுகளுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படின்றத பத்தின குறிப்புகள். இது பாடல்கள், சங்க பாடல்கள்லயே இதை பத்தின குறிப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும். பிளஸ் அந்தந்த வெளிநாட்டு நூல்கள், அங்க இப்ப எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ் இந்த மாதிரி நிறைய நூல் இருக்கு. பிளைனியோட ஜாகிரபி, இந்த நூல்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு வித்திருக்காங்கன்ற குறிப்புகள் அடங்கியிருக்கு. அதே மாதிரி சங்க காலத்துல இருந்த வணிகர்கள் வந்து நேர்மையை கடைபிடிச்சாங்கன்றத நிறைய நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, வணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அப்படின்னா இந்த வணிகம் பண்றவங்க வந்து இப்போ ஒருத்தன் வந்து பேரம் பேசுறான் அப்படின்னா அவனை வந்து ஏமாத்த மாட்டாங்க வணிகர்கள். எனக்கு எப்படி காசு முக்கியமோ அதே மாதிரிதான் என்கிட்ட பொருள் வாங்குறவனுக்கும் காசு முக்கியம். அப்ப கரெக்டான ரேட்ல கரெக்டான தரத்துல சரியான ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு தான் வணிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல குறிப்பு இருக்கு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. அதாவது வந்து நடுநிலைமை தவறாம இருந்தாங்க வணிகர்கள். பொருளோட தரத்தை குறைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம நடுநிலைமையோட, அதாவது வாங்குறவனை பத்தின அந்த நல்ல கரிசனத்தோட செயல்பட்டாங்க. இந்த எடை ஏமாத்துறது, காசு ஏமாத்துறது இப்படிலாம் இல்லாம வணிகர்கள் நேர்மையா இருந்தாங்கன்னு சொல்லி பட்டினப்பாளையும் சொல்லுது. ஓகே, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இணைய வழி வணிகம். எல்லாரும் அமேசான் இதெல்லாம் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு பையனை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு 6 months முன்னாடி யூடியூப்ல. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அமேசான்ல வந்து அவங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நெருஞ்சி முள்ளு, ஆட்டோட உரம், அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி, இந்த மாதிரி அங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், சாணியை வந்து காய வச்சு உரமாக்கி அதை வித்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் கிராமத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஆனா நகரத்துல மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொருட்கள் ஈஸியா கிடைக்காது. அப்ப அவன் என்ன பண்றான், அதெல்லாம் வந்து பேக் பண்ணி அமேசான்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்றான். அதை பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து வியாபாரம் பெருகுது. ஓரளவுக்கு இன்கம் இதுல வந்துகிட்டு இருக்குது. கிராமத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பொருட்கள்லாம் ஜீரோ காஸ்ட்ல கிடைக்கும். எங்கன்னா போனீங்கன்னா ஏதாவது மாட்டு கொட்டாய்க்கு போனீங்கன்னா அவ்வளோ சாணி கிடக்கும். அவன் அள்ளின்னு வரான், அதை போட்டு உரமாக்குறான், அப்படியே பேக் பண்ணி வித்துடுறான். ஸோ இது இந்த டெக்னிக் இப்போ அமேசான் யூஸ் பண்ணி வில்லேஜில் இருக்க பொருட்களை சிட்டிக்கு கொண்டு வந்து சேர்க்குறான். இது ஒரு டெக்னிக். ஸோ இன்னைக்கு இணைய வழி வணிகம் தான் வந்து பிரபலத்தில் இருக்குது. நிறைய பொருட்கள் நம்ம இணையத்திலே கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் 2 பட்டினப்பாலை பாட்டும் திருக்குறள் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் உங்ககிட்ட ஒரு வணிகன் எப்படி இருப்பானா, கொள்வதும் மிகை கொள்ளாது, உங்ககிட்ட அதிகமாகவும் காசு வாங்கிட மாட்டான். 5 கிலோ தக்காளிக்கு என்ன விலையோ அதுதான் வாங்குவான். கொடுப்பதும் குறைபடாது, அதே மாதிரி கொடுக்கறதும் வந்து 5 கிலோனா 5 கிலோ தான் கொடுப்பானா, 4 கிலோன்னு குத்தி இடையில ஏமாத்த மாட்டானா. ஸோ வணிகர்கள் வந்து நேர்மையா கடைபிடிப்பாங்கன்றதுக்கான இன்னொரு சான்று இந்த பாட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளவு வெயிட் இருக்கோ இந்த பக்கம் அதுக்கேற்ற காயோட எடை இருக்கும். அந்த சமன் செய்து சீர்தூக்குறது அந்த எடை போடுற அந்த கருவியோட வேலை.
அப்போ எந்த ஒரு பாலுக்கும் சாராம நடுநிலையா இருக்கிறது சான்றோரோட முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் வணிகனும் எந்த பக்கமும் சாராத இவன் 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 வியாபாரி, ஒரு நல்ல கஸ்டமரு, இவன் இந்த கஸ்டமர் அப்படின்னு கஸ்டமருங்களுக்குள்ள பாகுபாடுகள் பார்க்காம, பிளஸ் கொடுக்குற பொருட்களையுமே வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்ன பொருளோ அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ற ஒரு தலைபட்சமா இல்லாத ஒரு ஜென்யூனான பர்சன் தான் வியாபாரின்றது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். திருக்குறள் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அப்போ வணிகர்கள் நேர்மையை கடைபிடிச்சிருக்காங்கன்றதுதான் இதோட பேசிக் அந்த புரிதல் இந்த பாடல்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. இதை ரிப்பீட்டடா நிறைய சங்க நூல்கள் சொல்லியிருக்கு. அப்போ அந்த காலத்துல வணிகம் ஓரளவுக்கு நேர்மையா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றுகள் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய எல்லாமே பெருகிருச்சு, வணிகம் பெருகிருச்சு, நுகர்வு பெருகிருச்சு, நுகர்வோர் பெருகிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறதுனால இதுல போலிகளும் அதிகமாயிட்டாங்க, ஜென்யூனா வியாபாரம் பண்றவங்க கம்மி ஆயிட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குறைவான வணிகர்கள் தான், அதனால ரெகுலரா மக்கள் அவங்க கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. அப்போ வணிகர்களுக்கே ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணம் வரும். ஏன்னா ரெகுலரா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர் ஜனங்களும். அப்போ முகம்லாம் பரிச்சயம் ஆயிருக்கும், பழக்கத்துல இருப்பான். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டானா அவன் பேர் கெட்டு போயிடும், வேற ஒருத்தர் நோக்கி மக்கள் போயிடுவாங்க. அப்போ அந்த பயத்துல அவன் நேர்மையா தான் இருப்பான். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடை, நிறைய ஆப்ஷன் வந்துச்சு உங்களுக்கு. அதனால அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா இந்த கஸ்டமர் இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர்ன்ற மாதிரி நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஸ் ஸ்டாப்பிங்ல இருக்கிற ஹோட்டல்ஸு, அதே மாதிரி தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஷாப்பு, இதெல்லாம் பயங்கரமா அடிச்சு காசு பிடுங்குவானுங்க. ஏன் அப்படின்னா நீங்க அங்க வரீங்க, அந்த ஏரியாக்குள்ளதான் இருக்க போறீங்க, வெளில போக மாட்டீங்க படம் முடியிற வரைக்கும். அப்போ உங்களை வந்து அங்கேயே வந்து அந்த பொருள் எல்லாம் அதிக ரேட்டுக்கு வித்துடுறது. உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட தான் வாங்கி ஆகணும்னு சொல்லி உங்க சுச்சுவேஷனை அவன் தவறா யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து அதிக காசை பறிக்க பாக்குறான். இன்னொன்னு பஸ் ஸ்டாப்பிங்ஸ் எங்கன்னா போய் நிறுத்துனீங்கன்னா அங்க அங்க இருக்க ஹோட்டல்ஸ்ல அதிக விலை கொடுத்து சாப்பாடு போடுவானுங்க, அதிக ரேட்டுக்கு தான் விற்பானுங்க. ஏன்னா அப்போ நீங்க ரெகுலர் கஸ்டமர் கிடையாது அந்த கடைக்கு, ஏதோ பஸ் நிக்குது அதனால அங்க உங்களுக்கு வேற வழி இல்லாம சாப்பிட்றீங்க. அப்போ உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளாய்டேஷன் வணிகத்துல இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் அந்த காலத்துல ஓரளவுக்கு நேர்மையா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரிலேட்டடா பேசும்போது இன்னொரு கதை ஒன்று ஞாபகம் வருது. சூல் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் இருக்கு. திரு சோ தர்மன் அவர்கள் எழுதின ஒரு நாவல், சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு அந்த நாவல். அவரோட இன்னொரு நாவலும் இருக்கும், கூகை அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ். கூகை வந்து ஜாதிய அடக்குமுறை பத்தி ரொம்ப உருக்கமா எழுதப்பட்ட ஒரு நாவல். முடிஞ்சா அதையும் படிச்சு பாருங்க. சூல் நாவலும் படிச்சு பாருங்க. இந்த சூல் நாவல்ல ஒரு சம்பவம் வரும். ஒரு அம்மா வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாவே பால், தயிர், சாப்பாடு இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஊர்ல முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த அம்மா கிட்ட ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே காலமாயிட்டதுனால இந்த அம்மா வந்து அந்த பையனை எடுத்து வளர்த்துன்னு இருக்கும். அந்த பையன் அடிக்கடி வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போயிட்டு வில்லேஜுக்கு வருவான். இதெல்லாம் நடக்கிறது 1950களில் நான் சொல்றது இந்த கதை. அப்போ நகரத்துக்கு போயிட்டு ஒரு வாட்டி அவன் வரான், வந்துட்டு இங்க நீ போடுற சாப்பாடெல்லாம் விட நகரத்துல நிறைய சாப்பாடு இருக்குது, வகை வகையா இருக்குது, நான் அங்கெல்லாம் காசு கொடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து காசு கொடுத்து சாப்பிட்டான்ற விஷயமே இந்த அம்மாவால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஊர்கள்ல அது வளர்ந்த விதம் எப்படின்னா, சாப்பாட்டுக்கு யாருமே காசுன்னு சொல்லி வித்ததே கிடையாதாம். அது யார் வீட்டுக்கு வேணாலும் போனா இந்தாப்பா சாப்பாடுன்னு போட்டுருவாங்க. நம்ம கிராமங்கள் அந்த காலகட்டத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அதனாலதான் விருந்தோம்பல் பத்தி அந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க. ஹோட்டல் அப்படின்றதே வந்து இல்லாம இருந்தது தான் அந்த தமிழ் கலாச்சாரத்துல. ஹோட்டலே கிடையாது. காசு கொடுத்தா சாப்பாட்டை வாங்கி சாப்பிடணுன்ற நிலைமை அப்படின்றது வந்து அந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல இல்ல இருந்ததே இல்லை. இதெல்லாம் இப்போ வந்ததுதான். இப்போ ஒரு 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்ததுதான் இந்த ஒரு கலாச்சாரம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்க யார் வீட்டுக்கு போய் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் போட்டுருவாங்க, உங்களை கெஸ்டா மதிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வணிகன் இருக்கான், பல ஊருக்கு போக வேண்டி இருக்கு அப்படின்னா அவன் எந்த ஊருக்கு போறானோ அந்த ஊர்ல போட்டி போட்டு மக்கள் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அவங்க விளைச்சல் அவ்வளோ இருந்தது, வளமான நிலமா இருந்தது.
அடுத்தவங்கள உபசரிக்கிற அந்த நற்குணங்கள் அப்போ இருந்தது. பட் இப்போ வந்து இந்த காசு குடுத்து சாப்பிடுறது அப்படின்றது வந்து அந்த அம்மாவுக்கு அவ்வளோ புதுசா இருக்குது. காசு குடுத்து போய் சாப்பிடுவாங்களாம். சாப்பாடு எங்க போனாலும் போட போறாங்க. இது போய் ஒருத்தன் காசு குடுத்து சாப்பாடு வாங்குறாங்களா? ஜனங்க அப்படிலாம் இருக்கிறாங்களா? அப்படின்னு அந்த அம்மா கேட்டு அந்த பையன்கிட்ட ஷாக் ஆகும். அது ஒரு சின்ன சம்பவம். இந்த சூழ் நாவல்ல வரும் இந்த சம்பவம். முடிஞ்சா அந்த நாவல் படிச்சு பாருங்க. நல்லா இருக்கும். அந்த கிராம வாழ்க்கை 1950, 60கள்ல ஒரு கிராம வாழ்க்கை எதை மையப்படுத்தி இருந்துச்சு? எப்படிலாம் கிராம வாழ்க்கை மாறி நகரமயமாக்கல்னால அந்த கிராம வாழ்க்கை எப்படிலாம் பாதிக்கப்பட்டு மனிதர்கள் எப்படிலாம் மாறுறாங்க, கிராமங்கள் எப்படிலாம் மாறி வந்திருக்குன்றத பத்தின ஒரு பதிவு தான் அந்த நாவல். முடிஞ்சா படிங்க டைம் கிடைக்கும்போது. ஓகேவா? நம்ம நாளைக்கு அடுத்த டாபிக் பார்த்துடலாம். நாளைக்கு இந்த ஒரு சின்ன கதை அதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. 6th டேர்ம் 2 டேர்ம் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம நாளையிலேருந்து. ஓகேவா? தேங்க்யூ. அதே மாதிரி கிளாஸ் பற்றின அவேர்னஸ் தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடக்குதுன்றத சொல்லுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். ஜிஎஸ் கிளாஸும் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து டெஸ்ட் சீரீஸு ப்ளஸ் கிளாஸ் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பயன்பெறட்டும். குறிப்பாக வந்து வில்லேஜில் படிக்க வசதி இல்லாமல் மோட்டிவேஷன் இருக்குது ஆனால் கைடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபீஸ் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன். டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ்ஸு இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு 5000 தான் ஃபீஸ். அதுவுமே எனக்கு இன்டென்ஷன் ஃபீஸ் கிடையாது. மிஸ்கைட் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் வேஸ்ட் பண்ண நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அது நடக்கக்கூடாது. கரெக்டாக வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் நீங்கள் தெரிஞ்சு படிக்கணும். அதுக்கான ரூட் மேப் நான் கொடுக்குறேன். ஸோ ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் தமிழ் கிளாஸ் போதுன்ட்டு. அதே மாதிரி சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். அதுவும் ஃப்ரீ தான். அதுவும் வந்து லிசன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.